இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன விட்டுருங்க. எங்கடி விக்கிற? எனக்கே விளையாட்டு காட்டுறியா? வாடி வாடி வா வான்றல வாடி வா. இப்ப எவன் வந்து காப்பாத்துறான்னு பாக்குறேன். வசுமதி என்ன விடுங்க. விடு. நான் போகணும். என்ன விடுங்க. வா கைய விடுங்க. கார்ல ஏறு. வா ஏறு. ஏத்துமா ஏறுடி. உள்ள போ உள்ள போ. போடி போடி உள்ள போ. விடுங்க ப்ளீஸ். வாயை மூட்டு இரு சொல்லிட்டேன். ப்ளீஸ். ஏதாவது பேசுன அவ்வளவுதான். டேய் வேண்டாம். எங்கேயுமே நிறுத்தக்கூடாது சொல்லிட்டேன். நேரா போய் நல்லூர்ல தான் நிறுத்தணும். சீக்கிரமா வா வண்டியா. சரிங்க. என்னடி எதுக்கு ஓட பாக்குற? நீ பாட்டுக்கு எவனோ ஒருத்தனோட தாலியை கட்டிக்கிட்டு இந்த ஊருக்கு வந்து சந்தோஷமா இருப்ப. நான் ஊர் முழுக்க கடனாளி ஆயிட்டு ஒவ்வொருத்தனுக்கும் பயந்து பயந்து வாழ்ந்துகிட்டு இருக்கணுமா? விட மாட்டேன். இதுக்கு மேல விட மாட்டேன்டி. இத்தனை நாளா உன்னை இப்படி விட்டதுதான் தப்பா போச்சு. இதுல குத்தகக்காரங்கிட்ட போய் குத்தக தொகையை கேட்டா ஏதோ நீ வந்தாதான் தருவன்னு ரொம்ப தெனாவட்டா சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. என்ன பார்த்து பயந்த பசங்களா இன்னைக்கு என் முன்னாடி ஜம்பமா திமிரா திரிஞ்சுக்கிட்டு இருக்கானுங்க. எனக்கு அந்த சொத்து எல்லாம் எதுவும் வேண்டாம். நான் அந்த காசு உங்ககிட்டயே கொடுக்க சொல்லிடுறேன். என்ன விட்டுருங்க. எப்படி எப்படி அந்த அளவுக்கு பெரிய மனுஷி ஆயிட்டியா? இத பாரு, அதெல்லாம் பத்தாது. நான் உன் மேல ஆசை வச்சுட்டேன். நீயும் எனக்கு வேணும். என் மனசுக்குள்ள நல்லாவே அது பிக்ஸ் ஆயிடுச்சு. அது திரும்ப திரும்ப லக்ஷ்மி லக்ஷ்மின்னு உன் பேரை தான் சொல்லிக்கிட்டு இருக்க. இத பார், எவன் தடுத்தாலும் சரி, இந்த ஜென்மத்துல நான் தாண்டி உனக்கு புருஷன். அதை எந்த கொம்பனாலையும் மாத்த முடியாது. என்ன டேய், காரை வேகமா ஓட்டுறா. தாயே நல்லூர் அம்மா, நான் இப்படி இவங்க கண்ணுல மாட்டிக்கிட்டேனே. இப்படி கொண்டு வந்து இவங்க கிட்ட சிக்க வச்சிட்டியே. நான் என்ன பண்ணுவேன்? என்ன என்ன பலமா யோசிச்சுட்டு வர? அவன் வந்து எப்படியாவது உன்னை காப்பாத்திடுவான்னு பகல் கனவுல கண்டுகிட்டு இருக்காத. இந்த தடவை என்கிட்ட இருந்து உன்னால தப்பிக்கவே முடியாதுரி. அப்படி ஒரு நினைப்பு இருந்துச்சுன்னு வை, அதை இப்பவே இங்கேயே சுத்தமா அழிச்சிரு. என்ன என்கிட்ட எப்படி தனியா வந்து மாட்டிக்கிட்ட பாத்தியா? அதான் அதான் நேரங்கிறது. நாங்க இங்க வருவோம், உன்னை தூக்குவோம்னு நீ கொஞ்சம் கூட நினைச்சு கூட பாத்திருக்க மாட்டேன். இப்படிதான் நடக்கணும்னு எழுதிருக்கு. யாராலையும் அதை மாத்தி எழுத முடியாது. டேய், இவளை ஊர் வரைக்கும் போக விட்டேன்னு வை, ஏதாவது கோக்குமாக்கு பண்ணிடுவா. போற வழியில ஏதாவது சின்னதா கோயில் இருந்தா நிறுத்துடா. அங்க வச்சு அவன் கட்டின தாலி அறுத்து வீசிட்டு இவ கழுத்துல நான் தாலிய கட்டுறேன். சரி மாமா. கடவுளே, அவர் கட்டின தாலி அறுக்க போறேன்னு மனசுல கொஞ்சம் கூட ஈரமே இல்லாம பேசுறாரு. அது மட்டும் நடந்துடவே கூடாது. இந்த நிமிஷம் என் வாழ்க்கையில இருக்கிற ஒரே சந்தோஷம் அவர் என் கழுத்துல கட்டின தாலி தான். அதுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. எப்படியாவது இவங்க கிட்ட இருந்து என்ன காப்பாத்து. ஏதாவது ஒரு வழி செய் கடவுளே. மாமா, என்னடா